டைப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேரளால செய்யக்கூடிய களத்தப்பம். இது நம்ம அப்பம் மாதிரி தான், மாவெல்லாம் அரைச்சி கரைக்கிறதெல்லாம். அதை தோசை கல்லில், அதாவது நம்ம சப்பாத்தி கல் மாதிரி கொஞ்சம் குழிவாக இருக்கும்ல, அந்த கல்லில் ஊற்றி எடுக்கிறது. ஊத்தப்பம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கல்லில் கொஞ்சம் கனமாக ஊற்றி எடுக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. 1 கப்பு பச்சரிசி எடுத்து அதை நல்லா 2-3 தடவை நல்லா தண்ணி வெள்ளையாக வர வரைக்கும் கழுவிட்டு, எந்த தண்ணியை ஊற்றி அரைக்க போகிறோமோ அதை ஊற்றி ஊற வைக்கிறோம். அதாவது 3 மணிலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக வேணால் 2 மணி நேரத்தில் எடுத்து செய்யலாம். ஆனால் நல்லா புளிக்காது. இப்போ ஊறினதுக்கப்புறமேலு அதில் இருக்கிற தண்ணியை ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம். அதனால் எந்த கப்பில் அரிசி அளந்தமோ அதில் அந்த தண்ணி அளந்து வச்சுருக்கோம். சுத்தமான அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தேங்காய் பூவை சேர்த்தாச்சு. 2 டீஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துருக்கோம். அதோட 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் கொஞ்சம் போல் உப்பு, இனிப்பை தூக்கி தெரியறதுக்காக கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கோம். அதோட 2 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா இல்லைன்னா பேக்கிங் சோடா போட்டுட்டு, அதோட நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல தண்ணி, ஊற வச்ச தண்ணி, அதை ஊற்றி அரைக்கணும். இப்போ நல்லா அரைப்படலை, அதனால நல்லா வலிச்சு விட்டுட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்க்கலாம், இல்லைன்னா அப்படியே நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நைஸாக அரைச்சிட்டோம். அதை தனியாக வச்சிட்டோம். ஒரு பாத்திரத்தில் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு இரும்பு கரண்டியை வச்சுருக்கேன். அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதோட பல்லாக கீறி வச்சுருக்கிற தேங்காயை போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு அதை நல்லா வதக்கி எடுக்கணும். நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், கொஞ்சமாக எண்ணெய் விட்டோம்னா அது வதக்கிறது. நிறைய எண்ணெய் வச்சு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு பேர் வறுக்கிறது. இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. அதை தனியாக ஒரு தட்டில் மாற்றிட்டோம். இப்போ மாவை ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதில் அந்த தேங்காய் பல்லையும் அந்த மாவோடு சேர்த்தாச்சு. இப்போ பழம், நேந்திரம்பழத்தில் தேவையான அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வர்ற அளவுக்கு உண்டான பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இரும்பு கரண்டி அடுப்பில் வச்சுருக்கோம் லோ ஃப்ளேமில். அதில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். அந்த நெய்யோட இந்த பழத்தை சேர்த்து போட்டுக்கிட்டோம். இது கொஞ்சம் நல்ல பழுத்த பழம். கொஞ்சம் பழுக்காத பழமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். சரியாக கட் பண்ணாமல் இருந்துக்கு அதை நான் இப்போ கட் பண்ணி விட்டுக்கிறேன். நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் ஆன உடனே அதோடு எடுத்து சேர்க்கணும். இப்போ மாவில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா வாசனையாக இருக்குங்கிறக்காக நெய் விட்டுருக்கேன். இந்த களத்தப்பத்தை நெய் விட்டும் சுட்டு எடுக்கலாம், இல்லை தேங்காய் எண்ணெய் விட்டு சுட்டு எடுத்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டிருக்கேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அது அப்படியே கேரமலைஸ் ஆகணும். பழத்தோட எல்லா இடத்துலையும் சுகர் படுற மாதிரி திருப்பி விட்டுட்டோம். லோ ஃப்ளேம்லேயே கரண்டி இருக்குது. நல்லா இப்போ பாருங்கள் கேரமலைஸ் ஆகுது. ப்ரௌன் கலரில் வெள்ளையாக இருந்த சர்க்கரை ப்ரௌன் ஆயிருச்சு. ப்ரௌன் ஆன உடனே அதோடு சேர்த்துக்கலாம், மாவோடு சேர்த்துடலாம். இப்போ நான் வெல்லத்தை ஒரு 1/2 கப்பு எடுத்து, எந்த கப்புனாலும் அரிசி அளந்தோனோ அதில் எடுத்து கொஞ்சமாக ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். ஊறிட்டு இருந்தால் சீக்கிரமாக கரைஞ்சிருங்கிறக்காக அதை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்து, நம்ம இது பாகுப்பதம்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும். இப்போ ஏலக்காய் தூள் மாவோடு சேர்த்துட்டோம். வெல்லத்தில் தூசி இருக்குங்கிறனால அதை வடிகட்டுறதுக்காக ஒரு வடிகட்டியை ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில்
வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதை சூட்டோடையே மாவில் சேர்த்துடலாம். முதல்ல நான் கொஞ்சமாக சேர்த்துட்டேன். ஏன்னா நம்ம சூடோடு சேர்க்கறதுனால மாவு வெந்துடும், அடியில் போய் ஒட்டிக்கிறோம். அதனால் கொஞ்சம் வெல்லத்தை சேர்த்துட்டு உடனே கிண்டி விட்டுக்கிறேன். தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் மாவு. அதாவது ஊத்தப்பம் மாவுக்கு கொஞ்சம் தண்ணியாகவும் தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியாகவும் வச்சுக்கலாம். இப்போ அடியில் வெறும் தூசியாக இருக்குது, அதை நிறுத்திட்டேன். இப்போ எல்லா பாகையும் மாவோட சேர்த்தாச்சு. இனிப்பு சுவை சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்த பழத்தையும் பழத்துண்டுகளையும் இந்த மாவோட சேர்த்துட்டோம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு சிலர் சாம்பார் வெங்காயத்தையும் இதே மாதிரி நெய்யிலையோ தேங்காய் எண்ணெயிலையோ நல்லா ப்ரௌனாக வர்ற வரைக்கும் வதக்கி போடுவாங்க. எங்கள் வீட்டில் அந்த சுவை பிடிக்காது, அதனால் நான் போடலை. இப்போ ஒரு குழிவாக இருக்கிற கல்லை அடுப்பில் வச்சுருக்கோம். கல் காயட்டும். கல் காஞ்ச உடனே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயோ நெய்யோ, நான் கொஞ்சம் நெய் விட்டு கல்லை நல்லா தடவி எடுத்துக்கிறேன். இப்போ கல் காஞ்ச உடனே நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற மாவில் பெரிய கரண்டியில் ஒரு கரண்டி இல்லைன்னா 1.5 கரண்டி அளவு மாவு ஊற்றிக்கிறலாம். எந்த சைஸ், அதாவது சின்னதாக ஊத்தப்பம் மாதிரி கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கணும், கொஞ்சம் கனமாக இருக்கணும். இப்போ சுற்றி நெய் விட்டுக்கிறேன். மூடி வச்சும் வேக விடலாம். நான் உங்களுக்கு பார்க்குறதுக்காக திறந்தே வேக வைக்கிறேன். ஒரு பக்கம் மூடி வந்ததுக்கு அப்புறமேலு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா நெய்யோடு சேர்ந்து நல்லா வெல்லம் தேங்காய் அந்த பழம் எல்லா வாசனை நல்லா ஜம்முன்னு அடிக்குது. இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, அதை அப்படியே திருப்பி விடுறோம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக பார்க்குறதுக்கே சாப்பிடணுங்கிற ஒரு ஆவலை தூண்டுற வகையில் ரெடி ஆயிடுச்சு. திருப்பி போட்ட உடனே 1 நிமிஷம் இருந்தால் போதும். அந்த பக்கம் வேகணும், ஏன்னா கனமாக இருக்கிறதுனால. அந்த பக்கமும் பாருங்கள் நல்ல பொன்னிறமாக இருக்குது. ரொம்ப வாசனையாக அந்த ஜீரகமும் வாசனையும் லேசாக தூக்கலாக தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கும் டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இதையும் நான் செய்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1 கரண்டி இல்லைன்னா 1.5 கரண்டி ஊற்றுங்க, அந்த அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ அடுத்த இதையும் நம்ம ஊற்றிட்டுருக்கோம். ஒரு சிலர் நம்ம மாவில் போடாமல் இதை மேல் பக்கமாக அந்த தேங்காயவும் நெய்யில் வதக்கின தேங்காயவும் பழத்தையும் வெங்காயத்தையும் மேலே தூவி எடுப்பாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் மாவோட எல்லா இடத்துலையும் கலக்கறக்காக போட்டிருக்கேன். இப்போ 2வது அப்பமும் நம்ம எடுத்துட்டோம். நல்ல சுவையான களத்தப்பம், கேரளா புகழ் களத்தப்பம். இதை பிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பார்க்குறக்கும் நல்லா இருக்கும். இதை ஒரு தடவை செய்து நல்ல ருசியை அனுபவியுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.